Hello everyone, this video is purely about the story behind my JRF. ஆக்சுவலாக நான் ஒரு கொரோனா பேட்ச். என்னோட யூஜி ஃபுல்லாக கொரோனாலே போயிடுச்சு. சரி, யூஜியில் தான் ஒன்றும் கற்றுக்கல, பிஜிலனாச்சும் எதையாச்சும் கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜி போட்டேன். அப்போ தான் ஏதாச்சும் வேலைக்கு போக முடியும்னு சொல்லிட்டு என்னோட பிஜி ஸ்டார்டிங்லேயே இந்த JRF பற்றின அவேர்னஸ் எனக்கு கொஞ்சம் கிடச்சது. புக்ஸ்லாம் வாங்கி வச்சேன், ஆனால் படிக்கலை. பிஜி ஃபைனல் இயரில் சும்மா ஒரு அட்டம் கொடுத்தேன், ஃபெயிலியர் தான். ஏன்னா நான் படிக்கவே இல்லை. நான் எப்படியாச்சும் பிஜி முடிச்சுட்டு ஒரு ஜாப்க்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு இருந்தேன். இல்லைனா வீட்டில் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வச்சுடுவாங்க. என்னென்னமோ பண்ணேன், பட் வேலைக்கு போக முடியலை. எப்படியோ கஷ்டப்பட்டு என் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணேன், இந்த JRF பற்றிலாம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஐ டுக் அ பிரேக் ஃபார் 6 months அண்ட் ஸ்டடிட் ஹார்ட். நெட் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். நான் எய்ம் பண்ணது என்னவோ JRF தான், பட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் எனக்கு கிடைச்சது. ஐ ப்ரோக் டவுன், என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கு மேலே வீட்டில் எப்படிரா கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நான் PhD பண்ணியே ஆகணும். யூஜி அவங்க காசில் தான் படித்தேன், பிஜியும் அவங்க காசில் தான் படித்தேன். கண்டிப்பாக PhDக்கும் போய் நின்னேன்னா கண்டிப்பாக என்னால் அவங்ககிட்ட வாங்கி அதை செலவு பண்ணி என்னால் அந்த PhD பண்ணவே முடியாது. ஸோ எப்படி இந்த JRF வாங்கி தான் நம்ம PhD பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் இப்படி ஆகிடுச்சுல்ல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பட் மறுபடியும் உங்களை கன்வின்ஸ் பண்ண, எப்படியாச்சும் இன்னும் ஒரு 4 மாதம் கொடுத்தீங்கன்னா உட்காந்து படித்து எப்படிச்சும் JRF வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கே உள்ளுக்குள்ளே கில்ட்டாக இருந்துச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அட்லீஸ்ட் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்ததுனாச்சும் வச்சு நம்ம எப்படியாச்சும் ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இன்னொரு அட்டெம்ப்ட் வந்துச்சு, அதையும் எழுதினேன். அப்போ தான் என்னமோ ரூல்ஸ்லாம் மாற்றினாங்க. லைக் சிபிடி மோட் மாற்றிட்டு OMR பேஸில் கொண்டு வந்தாங்க. போய் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்தாச்சு. பட் ஒரு இந்த சரித்திரத்துலேயும் நடக்காத ஒரு விஷயம் அன்றைக்கி நைட்டு நடந்துச்சு. மொத்த எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்கேயோ ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்களாம், கொஷின் பேப்பரை லீக் பண்ணிட்டாங்களாம். எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு. சீரியஸாக என்னால் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எப்பட்றா அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிங்க, எனக்குன்னு வரும்போது இப்படிலாம் நடக்குமா? லைக் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. என் வீட்டில் சொல்லிட்டு அழுகிறேன். எனக்கு உண்மையாகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரி ஓகே, அட்லீஸ்ட் நம்ம கையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிளியர் பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சு எப்படியாச்சும் வேலைக்கு போயிடுவோம். போயிட்டு அங்கே போய் படித்து அதுக்கப்புறம் நம்ம JRF வாங்கி PhDக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஜாப்லேயும் ஜாயின் பண்ணிட்டேன். பேலன்ஸ் கதையை பார்ட் 2ல் சொல்கிறேன்.